ஹே காய்ஸ், வெல்கம் டு மை சேனல். என் பேர் மோனா. நீங்கள் என்னோட சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ஹாய், ஆல்ரெடி பார்த்துட்டு இருக்கவங்களுக்கு ஹாய். இன்னைக்கு வீடியோவில் இந்த சம்மருக்கு நீங்கள் வந்து ஈஸியாக வேரபிளாக புல் ஆஃப் பண்ணுற மேக்கப்புக்கு தேவையான சில எசென்ஷியல்ஸ் எல்லாமே அஃபோர்டபுள் ஜெம்ஸாக இருக்குது. அதெல்லாம் என்ன அப்படின்றது ஒரு குட்டி கைடாக நான் வந்து சொல்ல போகிறேன். கிட்டத்தட்ட ஒரு 8 ப்ராடக்ட்ஸ் தான், நிறைய கூட கிடையாது, ரொம்ப பெரிய பட்ஜெட்டும் ஆகாது. ஸோ இதெல்லாம் வந்து என்னுடைய பர்சனல் ஃபேவரட்ஸ். இந்த வரக்கூடிய சம்மருக்கு வந்து ஐம் லுக்கிங் ஃபார்வர்ட் டு யூஸ் தீஸ் ஆன் அ டெய்லி பேசிஸும் கூட. ஸோ நீங்கள் வந்து ஒரு மேக்கப் ப்ராடக்ட் வந்துட்டு வேனிட்டிக்கா இல்லைனா மேக்கப் பேக்கா நீங்கள் வந்து ரெடி பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா இந்த கைடு வந்து உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். வி வில் ஸ்டார்ட் வித் ப்ரைமர், ரைட்? ஸோ ப்ரைமருக்கு வந்துட்டு இது வந்து ஒரு ஓல்டி பட் குடி. ஓகே, இது வந்து ஸ்விஸ் பியூட்டியோட ஒரு ப்ரைமர். இது இவங்களுடைய பேர்ல் ப்ரைமர். போர்ஸை வந்துட்டு ஃபுல்லாக அழகாக பிளர் பண்ணுறதுக்கு, அந்த ஒரு பிளரி எஃபெக்ட் கொடுக்கறதுக்கு ஆப்டா இருக்கிற மாதிரியான ஒரு ப்ரைமர். உங்களுக்கு வந்து நிறைய ஓப்பன் போர்ஸ் இருக்கு, ஆயிலி ஸ்கின்னா இருக்கு, மேக்கப் வந்து இன் ஜென்ரல் உட்காரதுக்கு உங்க ஸ்கின்ல வந்து கொஞ்சம் சிரமப்படுது அப்படின்னா திஸ் ப்ரைமர் வில் ஹெல்ப் ஃபார் த மேக்கப் டு ஸ்டே லாங்கர் ஆன் யுவர் ஸ்கின். அது முக்கியமாக இந்த சம்மர் டைம்ல கொஞ்சம் ஸ்வெட்டியாக இருக்க டைம்லாம் வந்துட்டு இந்த ப்ரைமர் கொஞ்சமாக, நிறைய கிடையாது. ஒரு மெயின் ட்ரிக்கே என்னன்னு பார்த்தீங்கன்னா, ப்ரைமர் எப்பயுமே வந்து நிறைய போடக்கூடாது. அது இந்த மாதிரி போர் ஃபில்லிங்னு சிலிக்கன் பேஸில் இருக்கக்கூடிய ப்ரைமர்ஸ் நிறைய போடவே போடாதீங்க. கொஞ்சமாக எடுத்து அழகாக உங்கள் ஸ்கின்ல நீங்கள் ப்ரெஸ் பண்ணி ப்ரெப் பண்ணுறீங்க அப்படின்னா யுவர் மேக்கப் இஸ் கோயிங் டு ஸ்டே தேர். அழகாக பட்ஜ் ஆகாமல், வெளியில் திரியாமல், ஸ்வெட்னால காணாமல் போகாமல் அழகாக இருக்க போது. ஒரு நல்ல அஃபோர்டபுள் சிலிக்கன் பேஸ்ட் ப்ரைமர், போர் ஃபில் பண்ணி ஆயிலி ஸ்கின்னுக்கும் வந்து சூட்டபிளாக இருக்கிற மாதிரியான ப்ரைமர்னா இந்த ஸ்விஸ் பியூட்டியோட ப்ரைமர் யூ கேன் டெஃபினெட்லி கிவ் இட் அ ட்ரை. ஃபவுண்டேஷன். ஸோ ஃபவுண்டேஷன் நான் உங்களுக்கு வந்து ரெக்கமெண்ட் பண்ணுவேன் இந்த சம்மர்ஸ்க்கு. ஓகே, நீங்கள் கேட்கலாம், ஏன் ஃபவுண்டேஷனா ஹெவியாக இருக்குமே அப்படின்ட்டு. நோ, ஃபவுண்டேஷன் எதுக்குன்னா இட் டிபெண்ட்ஸ் ஆன் நீங்கள் எப்படி யூஸ் பண்ண போறீங்க அப்படின்றது, அண்ட் என்ன அக்கேஷனுக்கு யூஸ் பண்ண போறீங்க அப்படின்றது. இஃப் யூ கேன் கெட் ஸ்கின் டென்ஸ் ஃபவுண்டேஷன் கன்சீலர் தனித்தனியானா டூ கெட் இட். இதை நான் ஒரு ப்ராடக்ட் தான் இன்வெஸ்ட் பண்ண முடியும், அது அந்த பிளான்ல தான் நான் இருக்கேன் இப்போதைக்கு அப்படின்னா கெட் அ நைஸ் ஃபவுண்டேஷன். இது வந்து ஒரு பியூட்டிஃபுல்லான பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி, பிகினர் ஃப்ரெண்ட்லி ஃபவுண்டேஷன். இது வந்து மேபிளினோட ஃபிட்மி ஃபவுண்டேஷன். இங்கிருந்து தான் என்னுடைய மேக்கப் ஜேர்னி ஸ்டார்ட் ஆச்சு. ஸோ ஐ யூஸ்ட் ஷேட் 330, பட் இங்கே நான் வச்சிருக்கிறது 340. இது வந்து எக்ஸாக்டாக என்னோட ஸ்கின் டோனுக்கு மேட்ச் ஆகிற ஒரு ஷேட். ஸோ நான் எப்படி யூஸ் பண்ணுவேன் அப்படின்னா, இதை கொஞ்சமாக எடுத்து என்னோட கண்ணு கீழே மட்டும் தான் நான் யூஸ் பண்ணுவேன். மெயினாக கன்சீலர் மாதிரி கொஞ்சம் போட்டுட்டு கையாலே வந்து பிளெண்ட் பண்ணுவேன். அப்புறம் என்ன மீதி இருக்கோ அது மட்டும் இந்த சின், மூக்கு, நெத்திக்கு மட்டும் போகும். முகம் ஃபுல்லாக கூட நான் போடவே மாட்டேன். லைக் ஒரு ஃபுல் கிளாம் மேக்கப் இல்லாத டேல டெய்லி போடும்போது நான் சொல்கிறேன், லைக் ஸ்டார்ட் பண்ண டைமில் டெய்லி மேக்கப்லேயே வந்துட்டு கொஞ்சோண்டு கண்ணு கீழே போடுவேன், அவ்வளோதான். ஸோ இது என்ன பண்ணுன்னா, உங்களுக்கு அந்த டல் லுக்கிங் ஃபேஸ் வந்துட்டு டக்குன்னு வந்து சரி பண்ணிவிடும். உங்கள் டார்க் சர்க்கிள்ஸை நீங்கள் கொஞ்சோண்டு மறைச்சிங்கனாலே அந்த ஒரு எஃபெக்ட் வந்து கொடுக்கும். ஆல்சோ இந்த ஃபவுண்டேஷன் ஹேஸ் தி பவர் ஆஃப் அல்ட்ரா ஆக்சிடேஷன். ஸோ அதனால இன்னொரு நல்ல விஷயம் என்னன்னா, அந்த 330 நான் யூஸ் பண்ண டைமில் நல்லா ஆக்சிடைஸ் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா என்னுடைய ஸ்கின் டோனுக்கு மேட்ச் ஆகிற மாதிரியே ஆகிடும். ஸோ இப்போ வந்து நமக்கு டிஃப்ரெண்ட் ஷேட்ஸ் வந்துருச்சு. இதிலே 332, 338 அந்த மாதிரிலாம் வந்துச்சு. 338 இருந்துச்சு, அதுதான் என்னுடைய ஒரு அமேசிங்கான மேட்சாக இருந்தது. இங்கே நான் 338ஓட கேப் தான் போட்டிருக்கேன், இந்த கேப் உடஞ்சிருச்சு அப்படின்ட்டு. பட் 340 இது கொஞ்சம் டார்க்காக இருக்கும், கொஞ்சம் ஆரஞ்சியாக இருக்கும். பட் ஐ மிக்ஸ் அண்ட் மேட்ச் வித் டிஃப்ரெண்ட் அதர் ஷேட்ஸ். ஸோ அதனால ஷேட் பற்றி எனக்கு பிரச்சனை கிடையாது. பட் உங்களுக்கு என்ன ஷேட் வந்து செட் ஆகுன்றதை பார்த்து நீங்கள் பிக் பண்ணிக்கோங்க. பட் இந்த மாதிரி ஃபவுண்டேஷன் வந்து நீங்கள் நல்லா ஸ்கின் கேர் பண்ணிவிட்டு ப்ரைமர் கொஞ்சம் போட்டுட்டு லைட்டாக ஃபவுண்டேஷன் போட்டிங்கன்னு வைங்களேன், உங்களுக்கு வந்துட்டு டியூரபிலிட்டியும் நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் நீங்கள் ஈவினிங் டைம்ஸில் இன்னுமே கொஞ்சம் கிளாமாக பண்ணணும்னு நினைக்கிறீங்க, இந்த ஃபவுண்டேஷனே நீங்கள் வந்துட்டு எக்ஸ்ட்ரா போட்டு போடுற விதத்தில் போட்டு நீங்கள் வந்துட்டு அதனுடைய ஒர்க்கை வந்துட்டு ஜாஸ்தி பண்ணலாம். ஸோ மல்டிபர்பஸ் பண்ணிக்கலாம் அப்படின்றதுனால ஐ எம் கிவிங் யூ திஸ் ஃபவுண்டேஷன். ஆல்சோ இது ரொம்ப லைட் வெயிட்டாக அது இருக்க போகுது அப்படின்றதுனால ஐ எம் கிவிங் யூ திஸ் as a good option for this summer. Eyeliner, I don't know, இப்போ வந்து I am again getting back into the eyeliner phase. எனக்கு வந்து இந்த ஒன்று வச்சா ஜஸ்ட் காஜல் மட்டும் வைக்கணும், இல்லைனா ஐலைனர் மட்டும் வைக்கணும். ஐ திங்க் இந்த சம்மர் வந்து ஐ கேன் see myself wearing lots of eyeliner. அதுக்கு வந்து ஐம் ரியலி லைக்கிங் இந்த பர்டிகுலர் ஐலைனர் ஃப்ரம் மேக்கப் ரெவல்யூஷன். இது வந்துட்டு ஸ்லிக் ஃப்ளிக் பென் ஐலைனர். நல்லா இருக்கு, இன்டென்ஸாக இருக்குது, ஈஸியாக ஒரே ஸ்ட்ரோக்கில் போட முடிகிற மாதிரி இருக்குது. அல்ட்ரா மேட் கிடையாது, அந்த ஒரு ஷைன் வந்து லைட்டாக கொடுக்குது தான். நல்லா லாங் லாஸ்டிங்காகவும் இருக்குது. ஆனால் அந்த உரியும்ல அந்த மாதிரியான ஒரு ஐலைனர். இது அழைச்சா பிக்மெண்ட்டாக கரையிற மாதிரி இல்லை, அப்படியே உயிர மாதிரியான ஐலைனர். இட்ஸ் நைஸ். உங்களுக்கு வந்து இந்த சம்மர் டைமில் ஸ்வெட் ஆகிற டைம்லாம் வந்துட்டு இது அந்த அளவுக்கு ஒரு மெஸ்ஸியான லுக் கொடுக்காது அப்படின்றதுனால ஐ எம் கிவிங் யூ திஸ் ஆஸ் அ நைஸ் லிட்டில் ஐலைனர் சஜஷன் ஃபார் யூ. ஃபார் த லிப்ஸ் ஐ எம் கோயிங் டு கோ பேக் டு, ஐ டோன்ட் நோ, எனக்கு வந்து மேட் லிப்ஸும் ரொம்ப பிடிக்கும். பட் நேற்று வரைக்கும் ஐ வாஸ் ஆக்சுவலி லைக்கிங் லிப் கிளாஸ் ஆன் மை லிப்ஸ். இது வந்து ஒரு மாதிரி இப்படியும் அப்படியுமா இருக்கும், மேட்டும் பிடிக்கும், கிளாஸும் பிடிக்கும். அதனால் ஐ வாண்ட் டு கிவ் யூ கைஸ்
ஷவுட் அவுட் டு திஸ் ப்ராடக்ட். இது ஒரு நல்ல லிப் கிளாஸ், நல்ல அஃபோர்டபுள் லிப் கிளாஸ். ஏன் இது நான் சொல்கிறேன்னா, ஃபஸ்ட்டு இவங்களுடைய ஷேட் ரேஞ்ச், இது மார்ஸோட டாஃபி 12 லிப் கிளாஸ். இது அதனுடைய ஷேட் நினைக்கிறேன் டாஃபி 12 அப்படின்றது கேண்டிலிஷியஸ் லிப் கிளாஸ் வேரியண்ட்டில் இருக்கிறது. ஐ ரியலி லவ் திஸ் ப்ரௌன் பிங்க் கலர். மார்ஸில் நிறைய ஷேட்ஸ் வந்து ப்ரௌன் ஸ்கின் ஃப்ரெண்ட்லியாக இருக்கிற மாதிரி இருக்குது. ஐ ஹவ் ஆல்சோ பிளேஸ் சம் ஆர்டர் ஃப்ரம் மார்ஸ் பிராண்ட். நல்லா இருக்குது, நிறைய ப்ராடக்ட்ஸ் வந்து ப்ராமிசிங்காக இருக்குது பார்க்குறதுக்கு, ப்ரௌன் ஸ்கின் ஃப்ரெண்ட்லியாக இருக்கிற மாதிரி. ஸோ அது வந்ததுக்கப்புறம் ஐ வில் டாக் அபவுட் தட். பட் ஒரு நல்ல லிப் கிளாஸ் நீங்கள் லிப்ஸ்டிக் போட்டு மேலே டாப் பண்ணிக்கலாம், ஜஸ்ட் பை இட் செல்ஃபும் போட்டுக்கலாம். இந்த கலரில் எல்லா ஸ்கின் டோன் ஆளுங்களும் போடலாம், சூப்பராக இருக்கும். இது கிளாஸ் வந்துட்டு உங்களுக்கு நல்ல நரிஷ்மெண்ட்டு கொடுக்குது அப்படின்றதுனால லிப் பாம்க்கு பதிலாக லிப் கிளாஸையும் நீங்கள் வந்துட்டு தாராளமாக டெய்லி பேசிஸில் யூஸ் பண்ணிக்கலாம். அந்த அளவுக்கு நல்லா இருக்குது. அதனால் ஐ எம் கிவிங் யூ திஸ் ஆஸ் அ நைஸ் லிப் கிளாஸ் ஸ்லாஷ் லிப் பாம் ரெக்கமெண்டேஷன். அடுத்து வந்து இப்போ எல்லாரும் விரும்புகிற ஒரு விஷயம், ஓகே மெஜாரிட்டி ஆளுங்க விரும்புகிற விஷயம்னால அந்த ரோசி சீக்ஸ், அந்த டிண்ட் இது. ஸோ அந்த டிண்ட் வேரியண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே ஈஸியாக வேரபிளாக அழகாக உட்கார்ற மாதிரியான ஒரு டிண்ட் வந்து இந்த எட்யூடோட வாட்டர் டின்ட்ஸ். ஸோ இதில் நான் வச்சுருக்க ஷேட் வந்து ஐ திங்க் இட்ஸ் சம்திங் கால் செரி சம்திங் ஐ டோன்ட் நோ. இது வந்து நல்ல ஒரு பிங்கி டென்ட், நல்லாயிருக்கும். லிட்ரலாக வாட்டரி டென்ட். இது போடும்போது மட்டும் நான் நல்லா இன்டென்ஸாக போட்டுப்பேன். திக்காக போட்டோன்னா அப்படியே தண்ணியாக இருக்க மாதிரி இருக்கும். ஆனால் சாயம் செம்மையாக இருக்கும். இங்கே தெரியுதா, நல்ல சாயம் கொடுக்கும். இது நான் வந்து ஜஸ்ட் ஒரு லிப் டிண்ட் ஆள் கிடையாது. அது போட்டு மேலே ஏதாவது லிப்ஸ்டிக் போட்டுருவோன்னு வச்சுக்கோங்களேன். பட் ஐவ் சீன் பீப்புள் லவ்விங் திஸ் ஒரு டிண்டாக யூஸ் பண்ணுறதுக்கு. லைக் கன்னத்தில் கொஞ்சமாக போட்டு அப்படியே ஸ்ப்ரெட் பண்ணி விட்டாங்கன்னா அதனுடைய சாயம் வந்து அப்படியே நேச்சுரலான ஃப்ளஷ் கொடுக்குற மாதிரி இருக்கும். யூ நோ வாட், ஐம் கோயிங் டு ட்ரை திஸ் ஆஸ் மை சீக் டிண்ட் உங்களுக்கு வீடியோக்காக. அண்ட் நான் வந்து ஒரு பெரிய ஃபேன் கிடையாது இந்த மாதிரி டின்ட்ஸ்க்கு. பட் இந்த பர்டிகுலர் டின்ட்டில் என்னென்னா ரொம்ப வாட்ரியாக இருக்குது அப்படின்றதுனால, லைக் லிட்ரலாக தண்ணியாக தான் இருக்குன்றதுனால உங்களுக்கு எதுவும் ப்ராடக்ட் போட்ட ஃபீலே இருக்காது. ஆனால் த்ரூ அவுட் த டே உங்களுக்கு அந்த சாயம் வந்து சூப்பராக இருக்கும். என் கண்ணுமா இது அப்படின்ற மாதிரி இருக்கும். ஆல்சோ இது வந்து உங்களுக்கு நல்லா அப்படியே கேமராவில் பளிச்சுன்னு எடுத்து காட்டுற மாதிரியான ஒரு கலர் கூட கிடையாது. கலர்னு இல்லை, இந்த ஃபார்முலாவே நான் சொல்கிறேன். லைக் நேரில் பார்க்குறீங்கன்னா ஏதோ ஒன்று போட்டிருக்கேன் என் கன்னத்தில், அது செம்ம சீம்லெஸ்ஸாக இருக்குது அப்படின்ற மாதிரி இருக்கும். ஐ டோன்ட் நோ இஃப் யூ கேன் சி, பட் நல்லா தான் இருக்குது. ஆனால் எனக்கு வந்து அவ்வளோ பெரிய ஃபேவரட் கிடையாது, பட் நல்லா தான் இருக்குது. எனக்கு தெரியல ஐ ஹாவ் திஸ் லவ் ஹேட் ரிலேஷன்ஷிப் வித் blush and cheek and lip tints in general, but this is a must have if you really love இந்த மாதிரி டின்ட்ஸ். ஓகே, அடுத்தது இது இஸ் டெஃபினெட்லி a must have. அது முக்கியமாக இந்த சம்மருக்கு. இது வந்து ஒரு சன்ஸ்க்ரீன் காம்பேக்ட் பேசிக்கலாக. ஸோ நான் என்னுடைய மேக்கப் முடிச்சிடுவேன். ஓகேவா, யூஸ்வலாக நான் பண்ணுற ப்ராடக்ட்ஸ் வச்சுட்டு மேக்கப் முடிச்சுட்டு ஃபைனலாக டாப் பண்ணுறதுக்கு வந்துட்டு ஐ யூஸ் திஸ் காம்பேக்ட். அதுவும் நான் வெளியில் போகிறேன் அப்படின்னா மட்டும்தான் வந்து ஐ என்ஜாய் யூஸிங் திஸ். ஏன்னா இது வந்து ஒன்று ஷேட் வந்து என்னுடைய ஸ்கின் டோனுக்கு மேட்ச் ஆகிற மாதிரியான ஷேட் கிடையாது. இட்ஸ் வெரி லைட். ஆனால் இது வந்து நான் டாப் பண்ணிக்கிறதுக்கு யூஸ் பண்ணுறேன் அப்படின்றதுனால எனக்கு பெரிய பிரச்சனை தராது. ஆல்சோ ஐ வில் டெல் யூ, என்னுடைய மேக்கப் ஸ்டைல் எப்படின்னா, இந்த காம்பேக்ட் எடுத்து மொத்தமாக முகத்தில் போடுறாள் அந்த மாதிரி கிடையாது. இந்த மாதிரி லைட்டர் ஷேடாக இருந்தாலுமே ஐ ஜஸ்ட் லைக் டு யூஸ் இட் லைக் திஸ். நான் இப்போ உங்களுக்கு காமிக்கிறேன். பிகாஸ் என்னுடைய ஸ்கின்லேயும் வந்து ஒரே ஒரு லேயர் மட்டும்தான் பவுடர் இருக்குது. ஸோ திஸ் இஸ் ஹவ் ஐ லைக் டு செட் எந்த ஒரு லைட்டர் ஷேட் பவுடராக இருந்தாலுமே. ஆல்சோ என்னுடைய க்ரீம் பேஸ் மட்டும் தான் என்னுடைய ஸ்கின் டோனுக்கு மேட்ச் ஆகிற மாதிரி இருக்கணும் அப்படின்றதுனால ஐ டோன்ட் மைண்ட் லைட்டர் ஷேட் பவுடர்ஸ். ஆல்சோ இதோட சன்ஸ்க்ரீன் பவுடர் அப்படின்றதுனால திஸ் வில் ஆல்சோ மேக் ஷுர் என்னுடைய ஸ்கின் வந்து ஓரளவு கொஞ்சம் ப்ரொடெக்டடாக இருக்குது அப்படின்றது. நம்ம ஃபுல் முகத்துலையும் போடல அப்படின்றதுனால ஃபுல் ப்ரொடெக்ஷன் இருக்க போகிறது கிடையாது. பட் ஸ்டில் த்ரூ அவுட் த டே ஏதோ ஒன்று உங்களுக்கு ஒரு ப்ரொடெக்ஷன் ஒன்று கொடுக்குது அப்படின்றதுனால ஐ லைக் திஸ். இதுலேயே உங்களுடைய ஸ்ப்ரே கூட இருக்குது, ஸ்ப்ரே சன்ஸ்க்ரீன், அதுவுமே நல்லா தான் இருக்கும். பட் நீங்கள் வந்து டாப் பண்ணிக்கிறதுக்கு ஒரு நல்ல சன்ஸ்க்ரீன் காம்பேக்ட் மாதிரி ஒன்று பார்க்குறீங்க அப்படின்னா இது நீங்கள் தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ வரக்கூடிய நிறைய காம்பேக்ட்ஸ்லையுமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு SPF கண்டென்ட்டோட இருக்குது. அதுவே உங்களுக்கு போதும் சஃபிஷியன்ட் அப்படின்னா அதோட வச்சுக்கோங்க. இல்லை எனக்கு ஸ்பெசிஃபிக்காக வேணும் அப்படின்னு நீங்கள் பார்க்குறீங்க, ஆர் பார்க்குறவங்க யாராவது நல்லா ஃபேர் ஸ்கின் டோனில் இருக்கீங்க அப்படின்னா இதை தைரியமாக எடுத்து நீங்கள் வந்து ஃபுல்லாக எடுத்து அப்பிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா you can work this out like this, but I definitely want இந்த மாதிரி பிராண்ட்ஸ், இந்த மாதிரி நல்ல சன்ஸ்க்ரீன் ப்ராடக்ட்ஸ் க்ரியேட் பண்ணுற பிராண்ட்ஸ் வந்துட்டு இந்த மாதிரி டஸ்கி ப்ரௌன் ஸ்கின்னுக்கும் வந்துட்டு சூட்டபிளாக இருக்கிற மாதிரியான சில ப்ராடக்ட்ஸ் வந்து எடுத்துகிட்டு வரணும் அப்படின்றது சொல்லிக்கிட்டே இருக்கும். என்னைக்கு வருதுன்னு பார்ப்போம். ஒரு ஐலைனர், அதோட கொஞ்சம் மஸ்காரா. ஐ லவ் தட் லுக். ஓகே, எனக்கு ஜென்ரலாகவே பர்சனலாக மஸ்காரா ரொம்ப பிடிக்கும். த்ரூ அவுட் த இயர் பிடிக்கும். அதில் இப்போ ஸ்பெசிஃபிக்காக வந்து பார்த்தீங்கன்னா ஐ எம் ரியலி லைக்கிங் இந்த மஸ்காரா, வாலிமேக்ஸ் மஸ்காரா. இன்றைக்கி நான் மஸ்காரா எதுவும் வைக்கல.
பட் இந்த பர்டிகுலர் மஸ்காரா இட்ஸ் அ வெரி பிச் பிளாக், நைஸ்லி வால்யூமைசிங், லென்த்தனிங், நல்லா டென்ஸாக காமிக்கிற மாதிரியான ஒரு மஸ்காரா. இட்ஸ் ஃப்ரம் ரெனே. நல்லா இருக்கு. ஐ ரியலி லைக் ரெனேவோட மேக்கப் ப்ராடக்ட்ஸ். லைக் 80% அவங்களுடைய ப்ராடக்ட்ஸ் வந்து என்னுடைய ஃபேவரட்ஸ். லைக் செட்டிங் ஸ்ப்ரேஸ், டிண்ட்டு, அதுக்கப்புறம் இது இன்னும் ரெனேலாம் வேற என்ன, லிக்விட் லிப்ஸ்டிக்ஸ். ஓ மை காட். ஸோ ரெனேயோட சில ப்ராடக்ட்ஸ் நிஜமாவே வந்துட்டு ப்ராமிசிங்காக இருக்குது, நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிகிட்ருக்கு. அந்த விதத்தில் இது ஓகே. இது முன்னாடியே இருந்த ஒரு ப்ராடக்ட் எது டக்குன்னு என் மைண்டுக்கு வரலன்னா ரெனேயோட பிட்நைட் காஜல், ஒன் ஆஃப் மை ஃபேவரட்ஸ். ஸோ அந்த காஜலும் வந்துட்டு பயங்கரமாக இருக்கும், செம்மையான பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்கும். அந்த லிஸ்ட்டில் வந்துட்டு இந்த மஸ்காராவும் வந்து இடம் பிடித்திருக்கின்றது. ஸோ அப்போ உங்களுக்கு தெரியும் இது எனக்கு எந்த அளவுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்றது. இஃப் யூ ஆர் அ மஸ்காரா லவர், இல்லை எனக்கு லைட்டாக கூட எனக்கு மஸ்காரா வந்து சும்மா யூஸ் பண்ணிக்கணும் அப்படின்ற மாதிரி உங்களுக்கு தோணுது, ரொம்ப ட்ரமாட்டிக்கான லுக் வேணாம் அப்படின்னா கூட நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இன்னொன்று நீங்கள் மல்டி பர்பஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி மஸ்காராலாம் உங்ககிட்ட இருக்குன்னா யூ கேன் யூஸ் த மஸ்காரா டு டேம் யுவர் ஐப்ரோஸ், அதுக்கப்புறம் டேம் யுவர் பேபி ஹேர். ஸோ அந்த மாதிரி மல்டி பர்பஸும் நீங்கள் பண்ணிக்கொள்ளலாம். ஸோ மஸ்காரானா நாட் ஜஸ்ட் ஃபார் யுவர் ஐலாஷஸ், இந்த மாதிரியான வேலைகளும் செஞ்சுக்கலாம். அடுத்து ஒன் லாஸ்ட் ப்ராடக்ட், மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ப்ராடக்ட், செட்டிங் ஸ்ப்ரே. ஐ லவ் மீ அ குட் செட்டிங் ஸ்ப்ரே. அதுவும் இது மேவினோட ஃபிட்மி செட்டிங் ஸ்ப்ரே. இது வந்து ஒரு பட்ஜெட்டில் இருக்கக்கூடிய ஒரு அமேசிங்லி பெர்ஃபார்மிங் செட்டிங் ஸ்ப்ரே. இது வந்து ஒரு ஃபேஸ் மிஸ்ட் மாதிரி உங்கள் மேக்கப்பை மெல்ட் பண்ணி அப்படியே ஸ்கின் லைக் ஃபினிஷ் கொடுக்கறதுக்கு காட்டுற மாதிரியும் இருக்கும். அண்ட் ஃபிக்ஸிங் மிஸ் மாதிரி உங்களுக்கு வந்துட்டு அப்படியே லாங் லாஸ்டிங்கான ரிசல்ட் கொடுக்கறதுக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஐ வாண்ட் டு ஷோ யூ த டிஃப்ரென்ஸ். ஓகே, இந்த சைடு மட்டும் நான் அடிச்சு காட்டுறேன். ஹவு மச் ஐ லைக் டு புட் செட்டிங் ஸ்ப்ரே என் முகத்தில். அண்ட் இந்த மேபிளோட செட்டிங் ஸ்ப்ரே போடனா ஐ எம் சார்ட்டட். எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஆக்சுவலாக. ஹையன் செட்டிங் ஸ்ப்ரேஸ் மாதிரி வந்து இது பெர்ஃபார்ம் பண்ணோம் அப்படின்றதுனால, அதுவும் நீங்கள் வந்து ஸ்டெப் பை ஸ்டெப் மேக்கப் பில்ட் பண்ணும்போது இது போடுறீங்கன்னா அப்படியே பக்காவாக இருக்கும், உங்கள் மேக்கப் ஃப்ளாலஸாக இருக்கும். ஐ ஜஸ்ட் வாண்ட் திஸ் டு செட்டில். இப்போது உங்களுக்கு தெரியுதா இந்த சைடுக்கும் டிஃப்ரென்ஸ்? இங்கே வந்து அந்த ஒரு ஷீன் ஒன்று கொடுத்துருக்கு, அந்த ஒரு ஸ்கின் லைக் ஷீன் ஒன்று கொடுத்துருக்கு. அது ரொம்ப அப்படியே ஜூவியாக இல்லை. இந்த சைடு அந்த ஒரு பவுட்ரி லுக் அப்படியே தான் இருக்குது. ஆல்சோ திஸ் வில் மேக் ஷுர் தட் மை மேக்கப் ஸ்டேஸ் புட் அப்படி. ஓகேவா? இது வந்து கண்டிப்பாக நீங்கள் வந்து அஃபோர்டபுள் சைடில் நல்ல செட்டிங் ஸ்ப்ரே பார்த்துட்டு இருக்கீங்கன்னா மேபிளனோட செட்டிங் ஸ்ப்ரே கண்டிப்பாக ட்ரை பண்ணிக்கோங்க. லெட் மீ ஆல்சோ பேலன்ஸ் திஸ் சைட். ஸோ இன்னைக்கு வீடியோக்கு அவ்வளோதான். இதெல்லாம் சில எசென்ஷியல்ஸ் இந்த அப்கமிங் சம்மருக்கு யூ கேன் இன்கார்பரேட் உங்களுடைய மேக்கப் பேக்கில். இதில் ஏதாவது நீங்கள் புதுசாக ட்ரை பண்ண போகிறீங்கன்னா அது என்ன அப்படின்றத எனக்கு நீங்கள் தெரியப்படுத்திக்கோங்க. நான் இன்னுமே நிறைய இந்த மாதிரியான மேக்கப் கம்பைலேஷன் லைக் குட் அஃபோர்டபுள் ப்ராடக்ட்ஸோட மேக்கப் கம்பைலேஷன் உங்களுக்கு கொடுக்கலாம் அப்படின்னு பார்க்குறேன். எல்லாத்துலேயுமே நான் என்னுடைய ஃபேவரட்ஸ் மஸ்ட் ஹேவ்ஸ்ன்றது பிச்சு காமிச்சு கொடுத்துட்ருக்கேன் ரெக்கமெண்டேஷன்ஸ். ஸோ டூ செக் தம் அவுட். இன்னைக்கு வீடியோக்கு அவ்வளோதான். ப்ராடக்ட்டோட லிங்க்ஸ் எல்லாமே நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் உங்களுக்கு கொடுத்துருக்கேன், நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. இதோட நான் கிளம்புறேன். உங்கள் எல்லாத்தையும் நெக்ஸ்ட் வீடியோல பார்க்குறேன். பை.